1000 கோடிக்கு மேல் போலி மருந்து விற்பனை நடந்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து திமுக சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பேசுகையில், புதுச்சேரி அரசு போலி மருந்து தயாரிப்பாளர்களை பதுக்கியவர்களை, ஏஜென்ட்டாக இருந்தவர்களையும் காப்பாற்றி வருகிறது என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ரூபாய் 1000 கோடிக்கு மேல் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அரசு பெயரளவுக்கு கைது நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் முக்கிய குற்றவாளிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் பணம் கைமாறியுள்ளது. பல அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்புள்ளது. இந்த மருந்து இந்தியாவில் எந்த கடைகளுக்கு சென்றுள்ளது, உயிரிழந்தவர்களா என தெரியவில்லை. இதுகுறித்து ஆய்வு நடத்த அரசு மருத்துவ நிபுணர்கள் குழுவை அமைக்கவில்லை. எனவே சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும். பாஜக, என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகளும் தொடர்பு உள்ளது. மருந்து குடோன்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு உரிமையானது. இதற்கு பல மடங்கு வாடகை அளித்துள்ளனர். பல அரசியல்வாதிகளுக்கு வீடு உட்பட பல சலுகைகள் வழங்கியுள்ளனர். இதுவரை 10 ஆண்டாக நிறுவனம் எப்படி நடந்தது? யாருக்கு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளது? மருந்துகளை சாப்பிட்டு இறந்தவர்கள் எத்தனை பேர் என அரசு வெளியிட வேண்டும். தமிழகத்தில் வீடு தேடி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மருந்துகளை வழங்குகிறார். ஆனால் புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்கப்பட்டு ஏழை மக்களின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் இதுவரை ஆய்வு கூட்டம் கூட நடத்தவில்லை. முதலமைச்சர், கவர்னர், சபாநாயகர், அமைச்சர்கள் என தனித்தனியாக பாதையில் பயணிக்கின்றனர். புதுச்சேரி மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். அரசு சரியான நடவடிக்கை எடுக்காததால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார்.